இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 6-7 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 20 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட பிரண்டை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கிளிக் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் பிரண்டை. பிரண்டை நார்மலாகவே கொஞ்சம் அரிப்பு தன்மை கொண்டது. அதனால் அது ஆயிரத்துக்கு முன்னாடி 2 கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா சைடில் பட்டை வரும். பட்டையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம அந்த வாணலில் ஆட் பண்ண போகிறோம். பிரண்டையை அதில் போட்டுட்டு நல்லா அதோடைய பச்சை நிறம் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த பிரண்டையை நார்மலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு மூட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை நமக்கு நல்லாவே வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நார்மலாக நல்லா வதங்கி வரும். நல்லா வந்துட்டுருக்குது. கொஞ்சம் நேரம் கூட இன்னும் வதக்கலாம். வதங்கட்டும். பிரண்டையில் இருக்கிற அரிப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லாவே ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, மிளகாய், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுக்கறதுக்கு அதே கடாயை சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய், அதோட கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தாளிப்பு எடுத்து துவையலில் சேர்த்துட்டா சூடான சூப்பரான பிரண்டை துவையல் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.